வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஊர் கல்யாண சுப்பிரமணிய ஆலயத்தோட கும்பாபிஷேக துவக்க விழா எப்படி நம்ம ஆரம்பித்தோம், எப்படி நிறைவடைந்திருக்கு அப்படின்ற முழு வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்குற உறவுகள் அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து நம்மளோட கல்யாண சுப்பிரமணியோட அருள் பெற்று சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நம்ம சென்னையிலேருந்து நம்ம அந்த குருக்கள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து தான் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மன நிறைவாக இருந்தது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோயில் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்குவோம். அடுத்து வந்து அதாங்க ஒவ்வொரு பூஜை தாங்க. நைட்டு தாங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு மொதல் நாள் நைட்டு அந்த ஓமகுண்டெல்லாம் வளர்ப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வளர்த்து அந்த பூஜை தான் அன்றைக்கி நடந்துச்சு. அதோட அந்த விழா சூப்பராக இருந்ததுங்க. அதில் ஒவ்வொரு சாமி வந்து எப்படின்னா நம்ம கும்பாபிஷேகம் பண்ணும்போது கோயிலெலாம் ரெடி பண்ணிவிட்டு சாமியை வச்சுருப்பாங்கள்ல, வெளியில் வச்சுருப்பாங்க இல்லையா, மறுபடியும் அவரை எப்படி நம்ம உயிர் கொடுத்து அவரை வர வைக்கிறது அப்படின்ற ஒரு சாங்கியத்தோட ஒரு பூஜை பண்ணாங்கங்க அன்றைக்கி நைட்டு ஓமகுண்டை வளர்த்து. அதில் தெளிவாக நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லி கொடுத்தாங்க. சாமி எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த 48 நாள் அந்த பூஜை, இப்போ நம்ம 48 நாள் ஒரு விரதம் இருக்குன்னு வைங்க, அந்த 48 நாள் விரதம் இருக்கிறதுக்கு சமமாங்க இந்த ஒரு நாள் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுன்றது அந்த கோயிலுக்கு வந்து அந்த தீர்த்தத்தை தெளிச்சிட்டு போகிறது வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டதா கிடையாது. அந்த 2 நாள் அந்த பூஜை நடக்கும் பாருங்கள். முதல் நாள் நைட்லேருந்து மறுநாள் ஃபுல்லாக அந்த பூஜை நடக்குது இல்லைங்களா, அதில் ஃபுல்லாக கலந்துக்கணுமாம். கலந்து அதில் ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம்னா அந்த 48 நாள் விரதம் இருந்து நம்ம ஒரு வேண்டுதலுக்காக விரதம் இருப்போம் இல்லைங்களா, அது வந்து பலன் கிடைக்குமாம். அந்த பலன் கிடைக்குமாமா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த சென்னையிலேருந்து தான் அந்த குருக்கள் வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம ஊரில் உள்ள நம்ம குருக்கள் இருக்கார், அவங்களாம் சேர்ந்து தான் இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பித்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லிக்கணுங்க. உங்களுக்கு யாருக்காவது கும்பாபிஷேகத்துக்கு நல்ல கும்பாபிஷேகம் பண்ணணும், நல்லா பண்ணி கொடுக்கணும், குருக்கள் யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டாங்க இல்லை வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் கமெண்டில் தெரிவிங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு நாங்கள் தரோம். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அருமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து இது வந்து நீர் கூட எடுத்துகிட்டு வரணுங்களா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு, அதனால் நம்ம ஊர்லேருந்து எல்லோரும் ஆற்றுக்கு போயிடணும். இப்போ நம்ம கோயிலுக்கிட்டேருந்து அந்த ஆறு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம், 2-3 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் நடந்து போய் எல்லாருமே அப்பனை நினச்சி வேண்டுதல் வச்சுட்டு நீர் கூட எடுத்துகிட்டு வந்தோம். அடுத்து முளைப்பாரி வச்சோங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கோயிலில் தொடங்கினது வந்து முளைப்பாரி தான். அந்த முளைப்பாரி பார்த்திங்கன்னா முளைப்பாரி வச்சுட்டு அதை வந்து கும்மி அடிப்பாங்க இல்லைங்களா, கும்மி அடித்து அவங்க சாமி பாட்டு பாடி கும்மி அடித்து அவங்களுக்கு ஒரு அது ஏன்னா அப்பனுக்கு வந்து அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் இல்லையா, அதுக்காக நானும் இருக்கேன் பாருங்கள், அதில் வீடியோவில் இருக்கேன் பாருங்கள். எப்படின்னா இதுக்கு முன்னால் நான் இப்படி ஒரு கும்பாபிஷேகத்தில் முழுசாக நான் கலந்துக்கிட்டதே கிடையாது. கல்யாணம் பண்ணியும் 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் நான் வெட்டிங்க்கு முன்னாலேயும் அந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகத்தில் முழுசாக கலந்துக்கிட்டது கிடையாது. இந்த டைம் தான் கும்பாபிஷேகம்னா என்ன, கும்பாபிஷேகம் எப்படி பண்ணுவாங்க, அதுக்கு என்ன முறை அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாகவே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் போயிட்டுருக்குங்க. இன்னும் 48 நாள் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இருக்குது. மார்ச்சில் நமக்கு திருவிழா வர்றதுக்கு இருக்குது. அப்புறம் கோயில் பணிகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. நாங்கள் ஊரில் உள்ள எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம். திருவிழா நெக்ஸ்ட்டு திருவிழா வருங்க. நெக்ஸ்ட்டு திருவிழா நாங்கள் சிறப்பாக பண்ணலான்ட்ருக்கோம். அப்போ எல்லோரும் கண்டிப்பாக வரணுங்க. அதுக்கப்புறம் சாமி பாட்டுக்கு தாங்க ஃபஸ்ட்டு கும்மி அடித்தாச்சு. அப்புறம் எல்லாமே பண்ணியாச்சுங்க.
இருந்தாலும் அவரை ஒரு கரகோஷத்தோட ஒரு சாமி உற்சாகப்படுத்துறதுக்காக நாங்கள் பெண்கள்லாம் சேர்ந்து சாமி பாட்டுக்கு ஒரு டான்ஸ் போட்டோங்க. எப்படின்னா அவருக்கு எல்லாமே கொடுக்கணும் இல்லைங்களா, கும்மி அடிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சுன்னா கரகோஷத்தோட ஒரு கொடுக்கணுங்களா பாட்டு. அதுக்காக எல்லோரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் கொடுத்தோம். அப்புறம் அப்படியே போயிட்டுருக்குங்க. இனி கும்பாபிஷேகம் தாங்க சூப்பராக பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குருக்கள் மாதிரி தாங்க அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு மறுபடியும் மீண்டும் நம்ம நன்றி சொல்லிக்கணுங்க. எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்ருக்க உறவுகள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் வந்து கலசம் வைக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணுறதுனாலையே சிலையெல்லாம் கொண்டு வச்சுருவாங்க இல்லையா, மாற்றி வச்சுருவாங்க இல்லையா. கோயில் வந்து கொஞ்சம் ரீஒர்க் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு நிறைய சாமி சிலைகள் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, புதுசாக வாங்கிட்டு வந்தோம். என்ன எப்படின்னா வழி பிள்ளையார், நவகிரகங்கள், விஷ்ணு, அப்புறம் துர்க்கை அம்மன் கூட நாங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தோம். இன்னும் மறுபடியும் வைக்கணும் இல்லைங்களா, அந்த அம்மன் தான் வச்சுருந்தோம். துர்க்கை அம்மனில் அம்மன் வச்சுருந்தோம் அவங்க. அப்புறம் விஷ்ணு பகவான், அப்புறம் தட்சிணாமூர்த்தி, இவங்க எல்லாமே சிலைகள் வாங்கிட்டு வந்து புதுசாக வச்சாங்க. அப்புறம் கோயிலுக்கு வந்து முக்கியமாக என்ன வச்சாங்கன்னா கலசங்க, 3 கலசம். அதெல்லாமே இப்போ தாங்க நாங்கள் வைக்கிறோம். இந்த கோயில் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு புதுசாக வைக்கிறோங்க. வச்சு தாங்க இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம தொடங்கணும். இன்னுமே வேலை கிடக்கு, இன்னும் மண்டபம் வேலைகள்லாம் இருக்குது. அப்புறம் நிறைய வேலைகள் இருக்குங்க. கோயில்னாலே தெரியும் இல்லையா. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைப்போம். இப்போ என்ன நினைப்போம், ஒரு வீடு தானே கட்டிக்கலாம், ஒரு 5 lakhஸில் கட்டி முடிச்சிடும்னு நினைப்போம் இல்லைங்களா. அப்படி நம்ம தொடங்குறது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி அமையாது, செலவுகள் ஜாஸ்தியாகும் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம கோயில்லையும் நம்ம என்ன பண்ணி முடிச்சிடலான்ட்டு பார்த்தப்போ கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்தது. எல்லாருமே நம்ம ஊரில் எல்லாமே கஷ்டப்படுற மக்கள் தாங்க. கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு அந்த மாதிரி உதவி தான் அப்படி இருக்கவங்க தாங்க உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கோயில் திருப்பணியெல்லாம் பண்ணியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. கடவுளோட அருளோட உங்களோட சப்போர்ட்டோட சீக்கிரமாக எல்லாம் நடக்கணுங்க. அன்றைக்கி இது பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்து அன்னைக்கு நைட்டு, நாள் நைட்டு இந்த கலசம் வச்ச பூஜையெல்லாம் பண்ணாங்க. அந்த இதாக பார்த்துட்ருக்கீங்க எங்கள் வீடியோவில். இந்த இப்போ ஐயர் பூஜை பண்ணிகிட்ருக்க ஐயர்லாம் பார்த்திங்கன்னா இவங்க சென்னை, சேலம், அப்புறம் எது ஊர் சொன்னாங்க, சென்னை சேலம் மட்டும் தான் சொன்னாங்க நினைக்கிறேன். அந்த ஊரில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அவர் தான் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. மொத்தம் ஒரு 10 மெம்பர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. கரெக்டாக நான் எண்ணி பார்க்கலைங்க, சொல்கிறேங்க எவ்வளோ பேருன்னு சொல்கிறேன். கலசம் இதுவே நல்லபடியாக கலசம் வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா. கோயிலுக்கு கரெக்டாக வீடியோ எடுக்க முடியலைங்க. கோயிலுக்கு மேலே இருக்காங்க, கோயிலுக்கு மேலே அந்த கலசம் வைப்பாங்க இல்லையா, அங்கே இருக்காங்க எல்லோரும், அதை வச்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அந்த கோயிலுக்காக ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்பான்சர் தான். இந்த கலசம் பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகம் சார்பாக இந்த கலசம் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சிலைகள் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை ஒருத்தவங்க ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க, தட்சிணாமூர்த்தி ஒருத்தவங்க ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் விஷ்ணு பகவான் ஒருத்தவங்க ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க, துர்க்கை அம்மன் ஒருத்தவங்க ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. முன்னால் வந்து விநாயகர் இன்னொரு நம்ம வழிப்பிள்ளையார் இல்லாமல் தனியாக ஒரு பிள்ளையாருக்கு வந்து ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அம்மனுக்கு ஒருத்தவங்க ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாம் ஒவ்வொரு பொருளும் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். கோயில் சார்பாகவும் ஒரு மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கணும். இன்னும் மேலும் மேலும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த கோயிலை நல்லபடியாக பண்ணணும்னு ஆசைங்க. எப்படின்னா கோயில் நல்லா இருந்தால் ஊர் நல்லாயிருக்கும், அப்படி இல்லையா. இப்போ நம்ம கொஞ்ச நாள் அந்த கோயிலை வந்து நாங்கள் எப்படின்னா இந்தளவுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலை. இப்போ ஒரு முயற்சி எடுத்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்.
நீங்களும் எல்லோரும் வேண்டிக்கங்க, சீக்கிரம் அந்த கோயில் நல்லபடியாக கட்டி உங்களை எல்லோரும் ஒரு நாள் இன்வைட் பண்ணுவேன். அந்த கோயில் திருவிழா வைக்கும்போது கண்டிப்பாக இன்வைட் பண்ணி எல்லோரும் வரணும். நம்ம கோயிலுக்கு கும்பாபிஷேகம் எடுத்தது நம்ம நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கல்ல, நியூஸ் பேப்பர்லாம் வந்திருந்தது. பந்தல் அருகே அம்பலம்லா ஸ்ரீ குன்றத்து கல்யாண சுப்பிரமணியர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதான் நம்ம ஒரு கோயில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓமக்குண்டம் வளர்க்குறதுக்காக ஒரு குழி மாதிரி எடுத்து அதில் ஓமக்குண்டம் வளர்க்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாமிங்களை வந்து கொண்டு வந்ததுங்க, போய் வாங்கிட்டு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்த இதை தான் போடுறேன். அதான் கும்பாபிஷேகம் அந்த முழு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், என்னென்ன பண்ணோம் அப்படின்றது. அடுத்து என்னங்க, அடுத்து கும்பாபிஷேகம் தாங்க. காலையில் தொடங்கியாச்சுங்க கும்பாபிஷேகம். சாரிங்க, சரியாக வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் என்னென்னா லைவ் அந்த டைமில் லைவ் போட்டுட்டு இருந்தனால எங்களுக்கு சரியாக வீடியோ கேப்சர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் கலெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வேண்டிக்கங்க, நல்லபடியாக வேண்டிக்கங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. எல்லோரும் அரோகரா சொல்லுங்கள். நல்லா கல்யாண சுப்பிரமணியம் வேண்டிக்கோங்க. நல்லபடியாக முடிஞ்சதுங்க. இந்த என்னென்னா இப்போ நம்ம கும்பாபிஷேகத்துக்காக பைப்பு அந்த வெல்டிங்கில் தாங்க எல்லாம் அந்த இதெல்லாம் வச்சோம் நாங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி அது வழிஞ்சு வரும்போது, கும்பாபிஷேகம் வரும்போது தண்ணி வழிஞ்சு வர்றதுக்கு கரெக்டாக இருக்காது, சேஃப்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓஸ் போட்டு அதில் தண்ணியெல்லாம் இது பண்ணிவிட்டாங்க, மக்களுக்கு வந்து தெளித்து விட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. புதுசாக ஒரு புது அனுபவமாக இருந்தது. என்ன நம்மளாம் என்ன பண்ணுவோம், கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது கீழே வளைஞ்சு வரும், அதை தெளிச்சுப்போம், அப்படி பண்ணுவோம் இல்லைங்களா. இவங்க எங்கள் பைப்லேயே ஊசியே பிடிச்சி விட்டாங்க. அது கொஞ்சம் எல்லோரும் மேலேயும் அப்படியே பட்டுச்சுங்க, நல்லா இருந்தது. இன்னும் திருப்பணி இருக்குங்க, நீங்கள் வேண்டிக்கங்க சீக்கிரம் நல்லபடியாக நடக்கணும்னு. வீடியோ தாங்க கரெக்ட்